அனைவருக்கும் வணக்கம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னா, வெக்கம் கட்டவன் மீசையில் மண் ஓட்டினாலும் மீசையை முறுக்கிக்கிட்டு திரிவானா. அந்த மாதிரி தான் இந்த டிஎம்கே கொத்தூசெல்லாம் அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இல்லை, கருணாநிதித்தனம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து அந்த அமைச்சர்கள் எல்லாம், எம்எல்ஏக்கள் எல்லாம், அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்து இப்போ உதயநிதி வரைக்கும் இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்போது கைது செய்யப்பட்ட விஷயங்களை நான் சொல்கிறேங்க. இது பேசின விஷயங்களுக்கும் இப்போ உதயநிதி மண்ணை கவிட்டார். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பதில் சொல்லணும்ல. இப்படி தான் நான் சொன்னேன்னு சொன்னார்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் பெண்களை கொச்சப்படுத்தவே இல்லை. என் வீட்டில் அம்மா, மனைவி, அதாவது எனக்கு பெண் குழந்தையும் இருக்கிறது. நான் அப்படி சொன்னதை திரித்து விட்டார்கள். இது நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி மண்ணை கவிட்டாப்புல. இதற்கப்புறம் நிறைய விஷயங்களை பேசினார். நான் திரும்பவும் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க காவிரி நீராட அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதை பற்றியும் அதுக்கப்புறம் இந்த முன்னாள் அமைச்சர் RS பாரதி இருக்கார் தெரியுங்களா, இவர் நாங்கள் இதே மாதிரி தான்ப்பா 40-50 வருஷம் பேசிகிட்டு இருக்கிறோம், எங்களை வழக்கு தான் பதிவு செஞ்சுருக்காங்க தவிர எங்களை கைதெல்லாம் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் திவ்யா சத்யராஜ், அதுக்கப்புறம் சீமான், சாட்டை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு கேவலமான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. நீதிமன்றம் கைது பண்ண வேண்டாம்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் பழிவாங்கும் எண்ணத்தில் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. இல்லை ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இதில் தமிழக அரசுக்கும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால கைது பண்ணி விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீதிமன்றம் சொன்னாலும் அவங்க வழக்கு போட்டு வழக்கு பதிவு பண்ணலாம். ஆனால் கஸ்டடியில் வைக்கிறதுக்கோ, டிமாண்ட் பண்ணுறதுக்கோ, அதுக்கப்புறம் நீதிமன்றம் கொண்டு போகிறதுக்கோ அடுத்த கட்டம். ஆனால் அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க. அதற்கு பின்னாடி என்ன இருக்குது இல்லை அப்படின்றத விட உதயநிதி பேசுனது மட்டும் கரெக்டாங்க. சட்டரீதியாக தானே அங்கே போயிருக்காங்க. இதை பற்றியும் அதற்கப்புறம் இந்த உதயநிதி மட்டும் இல்லைங்க, அவங்க தாத்தா காலத்திலிருந்து என்னென்ன பேசுனாங்க அப்படின்ற சில விஷயங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஆரம்பத்திலே 2 விஷயங்களை, நான் முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணிட்டு நிறைய விஷயங்களை பேசலான் இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உதயநிதி அவர்களை கைது செய்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக சம்மன் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்து விசாரணை தான் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி தான் கைது பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இந்த டிஎம்கேவோட கொத்தூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கொத்தூஸ்லாம் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோஷம் போடுறீங்க, கோஷம் போடுங்க, ஒரு ஓரமாக நின்றுட்டு கோஷம் போடணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா காவல்துறை, அதாவது காவலர்கள் மீது பார்த்தீங்கன்னா அராஜகத்துடன் ஈடுபட்டது, அதாவது போக்குவரத்து இடைஞ்சலாக அராஜகம் ஈடுபட்டது. அதுக்கப்புறம் அங்கே போகிறவங்க வராங்க பார்த்தீங்களா ரோட்டில், அவங்கள போய் தேவையில்லாத அடிதடி பண்ணது, கடைகளை மூட சொன்னது. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இது சாதாரண ஒருத்தரை கைது பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா? இவர் யார் நான் கேட்குறேன். இவர் தவறு செஞ்சுருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இங்கே சட்டம் அதன் கடமையை செய்யுமா இல்லையா? காவல்துறை அதை கடமையை செய்தா இல்லையா? அதுக்கப்புறம் நீதிமன்றம் அதை நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு விஷயம் நடக்குமா இல்லையா? அப்போ எல்லாமே சட்டத்துக்கு ரீதியாக நடக்கும் பொழுது இங்கே நீங்கள் ஏன் தேவையில்லாத ஒரு சட்ட ஒழுங்கு நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க? அப்போது இந்த டிவிக்கவும் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுனதுக்கு அவங்க சுமூகமாக தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஏன் இவரை கைது செய்ய வேண்டும் உதயநிதி அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வீசுறது, செருப்படுத்தி அடிக்கிறது, கடையை மூட சொன்னது, இதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் செஞ்சிச்சா அப்படின்னா செய்யவே இல்லை. எந்த அளவுக்கு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் இங்கேருந்து தஞ்சாவூருக்கு, அதாவது தஞ்சாவூரில் பேசுறதுனால அந்த காவல் நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் இங்கேயே விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அங்கே எங்கே வழக்கு பதிவு செஞ்சாங்களோ அங்கே கூப்பிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சட்டத்தையே அவங்க பண்ணுறாங்க. இப்போ இதே ஒரு பாமர மக்களுக்கு பண்ணும்போது யாராவது எடுத்து பேசுங்கடா, அப்போ பேசுங்கடா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்கள கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசுங்க. என்ன நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்ட, நீ என்ன பெரிய இவங்க மாதிரி வெக்கம், மானம், சூடு சொல் இல்லாமல் பேசுகிறாங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, அவ்வளோ அராஜகம் நடந்துச்சு இந்த ஆட்சியில். இப்போ மக்கள் பார்த்துட்டு இருந்து தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப சும்மா விட்டுருவாங்களா?
அப்போ நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் யாருமே வரலங்க. இந்த டிஎம்கேவோட கொத்தூஸ்லாம் 10 பேர் அங்கே நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தயவு செய்து நீங்கள் பொதுமக்கள் நினைக்கிறாங்க, பொதுமக்கள் இவங்க வரவே மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு அழிவு நெருங்கிருச்சு. இது என்னென்னா, நீங்கள் கைது பண்ணுறாங்கன்னா நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், ஓரமாக நின்று நீ கத்து கூவு. அதை விட்டுட்டு மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரியும், அதாவது இப்போ தாங்க நான் வந்து உண்மையிலுமே இந்த காவலர்கள் மீதெல்லாம் நமக்கு சில கோவலாம் இருக்குது. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் படுற பாடை பார்க்கும்போது நமக்கு காவலர்கள் மீது ஒரு பரிதாபமே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு காவலர்கள் மீதும் இவங்க தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க, உரிமையில் பேசுகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, உனக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் இதுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஆனால் இந்த விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த கைது பண்ணது, அதாவது பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு 2 மணி நேரம் என்ன பண்ணார் உதயநிதி? நான் அதை வச்சு நான் சொன்னார், அதாவது பாத்ரூம் புரட்சியாளர்னு வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல அப்படின்ற விஷயத்த சொன்னார். அதை தான் நான் சொல்கிறேன். இதில் இவ்வளோ தூரம் நீ வந்து ஒழுங்கான ஆளாக இருந்தால் வந்திருக்கணும். சார் என்ன பண்ணுறாங்களோ அது டீசெண்டாக போயிருக்கணும்ல. அப்போ உங்கள் தொண்டர்களை எடுத்து சொல்லியிருக்கணும்ல. அங்கேயும் அவர் திரிசா பேரை, அதாவது தொண்டர்கள் வந்து சொல்லும் பொழுது பேசாமல் இரு, அதுக்காக நான் வரலை, விவசாயிகளுக்காக வந்திருக்கேன், காவிரி நீருக்காக வந்திருக்கேன்னு சொல்லணும். ஆனால் ஒவ்வொரு மேடையிலையும் விஜய் மீது பார்த்தீங்கன்னா அவதூறை பரப்பும் விதமாக நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா? இங்கே வருவோம். நியூஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டரையும் கார் டிரைவரையும் பார்த்தீங்கன்னா கேமராமேனையும் அடிச்சிருக்காங்க. நீ தானே எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இவங்கள பற்றியெல்லாம் வந்து தேவையில்லாத வந்து நீ வந்து வெளியில் வந்து கொண்டு வந்து பேசுகிற, அப்போ நான் சும்மா வந்துட்டேன்னு சொல்லி அடின்னு அடிச்சிருக்காங்க. மழை பெஞ்சிருக்கு, இந்த சேத்துல போட்டு அடிச்சிருக்காங்க, சட்டையெல்லாம் கிழிச்சு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அராஜகம் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேச மாட்டாரா? உன் மவனை கைது பண்ணது மட்டும் தப்புன்னா இந்த ரிப்போர்ட்டர் அடிச்சதெல்லாம் அவங்க பெத்த பிள்ளைங்க யார்? உனக்கு கொண்டு தான் வந்தால் ரத்தம் அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? நீங்கள் கேட்ட கேள்வி தான் கேட்குறேன். கேவலமாக இருக்குங்க, கேவலமாக இருக்குது. ஏன்னா இந்த சட்டசபைக்கு பட்ஜெட் கொடுத்துட்டு நடக்கிறதுனால இவரை வந்து போய் கைது பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஒரு இதுவுமே கிடையாது. நீ அந்த பேசுனதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கிறாங்க. இதுக்காக திருப்பி கைது பண்ண மாட்டேன் நினைக்காதீங்க. சட்டத்தில் இடம் இருக்குது. நீ பேசியிருக்கிற நிறைய விஷயங்கள் அங்கே இப்போ வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 9 பிரிவின் கீழே திரும்பவும் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கைது பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் ஒரு சம்பவம் நடக்கும், நீங்கள் அடங்க மாட்டீங்க. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த டிஎம்கேவின் அழிவு தமிழக வெற்றி கழகத்தால் நடக்கும். இதில் உதயநிதி வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் தாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் போய் முதல்வர் விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கு வக்கு இல்லை, துணிவு இல்லை, திராணி இல்லை, நீ வந்து பார்த்தீங்கன்னா பழிவாங்க விதமாக வந்து வழக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாப்புல. இதில் நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இத்தனை தடவை ஆட்சி செஞ்சோம், எங்கள் இது 70 வருஷ கட்சின்னு சொன்னீங்க, நீ என்ன கிழிச்ச? இத்தனை வருஷம் என்ன பிடுங்கினீங்க அப்படின்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவ? நீங்கள் பண்ணி வச்சுட்டு போனதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தூர் வரப்பட்டுட்டு இருக்கு. 60 நாள் 70 நாள் தான் ஆகுது. இதுக்குள்ளே வந்து என்னத்தை கிழிச்ச பண்ணுன்னு கேட்டால் நீ 70 வருஷமாக என்னத்தை கிழிச்சிங்கன்றதை திரும்ப மக்கள் கேட்குறாங்க, நாங்களும் கேட்குறோம். இது பதில் சொல்ல முடியுமா? இதில் முன்னாள் அமைச்சர், அதாவது டிஎம்கே அமைச்சர் RS பாரதி என்ன சொல்கிறாரு, நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன்னு ஒரு வெக்கமெல்லாம் சொல்கிறாப்புலங்க. இந்த வெக்கங்கட்டங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் மக்களே. 40-50 வருஷம் இப்படி தான் பேசிட்டு வரோம். அதாவது எம்ஜிஆரையும் இப்படி தான் பேசணும், ஜெயலலிதா அப்படி தான் பேசணும், எடப்பாடியார் அவர்கள் முதற்கொண்டு நாங்கள் அப்படி தான் பேசிட்டு வரோம். அவங்களும் வழக்கு பதிவு தான் செய்வாங்க. என் மேலே 19 வழக்கு இருக்குது, எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேலே 40-50 வழக்கு இருக்கிறது. இப்படி நாங்கள் பேசின வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க, தவிர கைது பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வெக்கங்கட்டங்களை எதை கொண்டு நீங்கள் பேசலாம், அதாவது மைக்கை பிடிச்சிட்டு பேசலாமா இல்லை எதை கொண்டு பேசலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்க. இவங்க இப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்றத திரும்ப பதிவு பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு விஷயத்தையும் ஆழமாக பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே, அதாவது திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க அண்ணாவிலிருந்து கருணாநிதியிலேருந்து இப்போ இருக்கிற உதயநிதி வரைக்கும் என்ன பேசுனாங்கன்றத ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அவர்கள் முதல்ல சொன்னார், அதாவது பேரிங்கிற அண்ணா அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நடிகை கூடயும் அண்ணாவையும் தொடர்புபடுத்தி பத்திரிகையில் செய்தி வந்துச்சுங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் முற்றிலும் தொலைந்த முனிவனும் அல்ல, அவள் வந்து படிதாண்டா பத்தினியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாற்றான் தோட்ட மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, தான் பொண்டாட்டியோட அடுத்த பொண்டாட்டிக்கு வந்து மனம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இப்படி பாடபத்திரத்தையே கொண்டு வந்தவர் தான் அறிஞர் அண்ணா. அண்ணா ஆரம்பித்ததை அப்படியே வந்து கலைஞரும் ஆரம்பித்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது கண்ணதாசன் ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, பார்த்திங்கன்னா விலை மாதர்கிட்ட போயிட்டு அவர் வந்து அந்த சுகமே இல்லையா அந்த விலை மாதர்கிட்ட, அதனால் காசை வந்து கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லியிருக்காரு.
இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இதே கருணாநிதி அவர் தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கழகம்னு சொல்கிறீங்க, அது அர்த்தம் என்னன்னு கேட்டதுக்கு, அதாவது நாடாவே அவிழ்த்து பாவடையை தூக்கி பாருங்கள், அதுதான் திராவிட கழகம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு கேவலமான பேச்சு! இந்த கேள்வி கேட்டது ஒரு பெண்ணுங்க. அந்த பெண்ணு கேட்டதுனால அவங்கள சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு கொச்சையாக கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் மக்களே. இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலத்தின் உச்சம் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருங்க. அப்போ இந்த திராவிட கழகம் எதிர்த்து வந்து போராடிச்சு இந்திரா காந்தியை வந்து கல் எடுத்து அடிச்சே துரத்தி விட்டாங்க. அந்த சமயத்தில் மண்டையில் அவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மண்டையில் காயம் ஏற்படும் அளவுக்கு, ரத்தம் வரும் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தாக்கியிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு இந்த கருணாநிதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இவர் மட்டும் இல்லை, இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மாதவிடாய் வந்திருக்கும், அதனால தான் அந்த படிவங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப உச்சம் இல்லையா? நம்ம கோவம் வருதா இல்லையா? இப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, இதோட ரத்தம் எங்கே வந்திருக்குது, இப்போ பேசியிருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்காக தான் இந்த பதிவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? பால்கனி பாவையாம், ஊற்றி கொடுத்த உத்தமையாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மோடி அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை சந்திக்க வந்தாங்க. 2 பேர் சந்தித்து பேசிவிட்டு போனாங்க. அப்போ இந்த கருணாநிதி ஒரு அறிக்கை விடுறாரு, மோடிக்கும் திருமணமாகவில்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கும் திருமணமாகவில்லை, 2 பேரும் சந்தித்தால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து, அதாவது இந்த உதயநிதி என்ன பேசினாரோ அதற்கு முன்னாடியே அவங்க தாத்தா பேசியிருக்காரு. இந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமையா இல்லையா? பார்த்துக்குங்க மக்களே, இப்படி தான் திராவிட கழகத்தை கொண்டு வந்தார்கள். இவர்கள் எங்கிருந்து எப்படி வந்தாங்கன்றத, அதாவது நிர்மலா சீதாராமன் இருக்காங்க பார்த்தீங்களா, பிஜேபியில், அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாகரிகம் அநாகரிகம் தெரியாதான் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி. இப்போ பட்ஜெட்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாமே வந்து உடனே கொடுத்துட்றாங்க. அது காரணம் என்ன? எல்லாமே செயல்படுத்துறதுனாலையும் நேர்மையாக நடக்கிறதுனாலையும் தான். இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஊழல் பண்ணிக்கிட்டு பணத்தெல்லாம் கொண்டு போய் எங்கே அமைக்கிக்கிட்டு இருந்தால் அவங்க கொடுப்பாங்களா? நாகரிகமாக அந்த அம்மையார் வந்து சொன்னாங்க. எனக்கு அந்த அம்மையார் பேசும்போது திரும்ப கேட்கணும்னு தோணுச்சு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு இப்பயும் தோணுச்சு. இந்த மாதிரி கேவலம் நடந்து கொண்டவர் தான் இவர்கள். அதுக்கப்புறம் உதயநிதி இப்போ 2021 ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னு தெரியுமா? அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து எங்கே ஊர்ந்து போய் பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போது எதிர்கட்சி தலைவராகவும் முதல்வராகவும் சீட்டில் வந்து உட்காந்துருக்காரு தெரியுமா? அதாவது யார், சசிகலா அம்மையார் வந்து உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ டேபிளுக்கு அடியில் உள்ளே பூந்தார். உள்ளே பூந்து போய் மண்டி போட்டு தான் இங்கே வந்தார். ஆனால் அங்கே போய் எதை பிடிச்சி வந்தார் அப்படின்றது தெரியல அப்படிங்கிறார். எதை பிடிச்சி வந்தார் அப்படின்னு தெரியலன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு இப்போ சொன்னதான் ஞாபகம் வருது. இவங்க திருந்த மாட்டாங்க. அதை தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் மக்கள் விட போகிறாங்களா? விடவே மாட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 70-75 சீட் வந்து தெரியுங்களா, கூட்டணியோட சேர்த்து அடுத்து வந்து 7 இல்லை 2 0 பார்க்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திவ்யா சத்யராஜ், அந்த நடிகர் சத்யராஜோட மகளை இறக்கி விட்டுறாங்க. ஒன்றுமே புரியல. அது பத்திரிகையாளர் அனுப்பியே போயிட்டு நீ கேளுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பின மாதிரியே இருக்குது. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் பேசுனதில் தவறே இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. அவர் எந்த விதமாக தவறும் பேசவில்லை, உண்மைதான் சொல்லியிருக்கிறார், நாகரிகமாக தான் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களே, அதாவது இந்திய மக்களே வந்து காரி உமிழ்கிற ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்கும்போது திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து இப்படி பேசினா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிறத கொஞ்சம் அப்படியே அங்கேயே ஏன்டா உமிழ்ந்துட்டு இருக்கு, இங்கேயும் உமிழுங்கடா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு பெண்ணை பற்றி கொச்சப்படுத்தும் போது ஒரு பெண்ணை நியாயப்படுத்தினா இது என்ன நியாயம்? இதில் வந்து திருமாவளவன், இந்த பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமாவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப லேட்டாக தெரிவிச்சுதான்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்க தெரிவிக்கல அப்படின்னு வச்சுங்களேன், மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம சொன்ன மாதிரியே திரும்ப நீங்களும் வந்து கொத்தூசுன்றது ஏன்னா திரும்ப நிரூபிக்கிறீங்க. ஏன்னா ஒரு பெண்களை பற்றி பேசும்பொழுது நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போது என்ன பண்ணாலும் நீங்கள் அவங்கள தான் வந்து ஜால்ரா அடிப்பீங்கன்னா இவங்களாம் கட்சி அப்படின்னு கேட்டுருவாங்கன்னு சொல்கிறதுனால நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைத்திருந்தாலுமே சுமூக உறவு இருந்தாலுமே இது கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இவங்கள எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கிறார். அதுக்கு திருமாவளவன் ஒரே ஒரு பதில் சொல்லியிருக்காரு, சிறப்பான ஒரு பதில்னு வச்சுங்களேன். அதாவது ஊடகங்களில் தவறாக பதிவிட்டிருந்தால் அதை நீங்கள் நிரூபித்தால் நான் பேசுனதையும் திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்.
எதை கொண்டுன்னு நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இவங்கெல்லாம் வந்து மகனாக இருந்தாலும், அதாவது நீங்களாம் அந்த திரும்ப திரும்ப பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் உட்காந்து குடும்பத்தோட, ஐயோ மகனையும் சூப்பராக பேசிட்டே, கனவா சூப்பராக பேசிட்டே, அவங்க மனைவியும் அவங்க குழந்தையும் வந்து அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேவலான குடும்பத்தில் வந்திருக்காங்கன்றதை மக்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. இதில் சைமன் வந்து அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இவர் கருத்து தெரிவித்தாலும் தெரிவிக்காட்டி இனிமேல் யாரும் கண்டுக்க போகிறதில்ல. இருந்தாலும் நாம் வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த 4 இருக்கிறத வந்து 2 ஒன்றா ஆக்கணும். இல்லைன்னா வந்து வேலைக்கு ஆகாது. இவர் அடங்க மாட்டார்னு வச்சுக்கலாம். ஏன்னா திராவிடின் கொத்தூஸில் இவரும் ஒரு இப்போ சமீபத்தில் வந்தவர். இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருந்தார். இப்போ ஒட்டு மொத்தமாக தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைது நடவடிக்கை இந்த வேக்கினாமல் அங்கே செஞ்சார்ல, இதை கர்நாடகத்திட்ட காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. கர்நாடகத்தில் காட்டிட்டு தான் இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இப்போ வந்து இந்த வழக்கு போட்டப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது. அடுத்த கட்டமாக இங்கே தமிழக அரசு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருக்குது. உடனே போய் அவங்கள வந்து கைது செய்ய முடியுமா? இல்லை, எவ்வளோ கேவலமாக பதில் சொல்கிறார் பார்த்தீங்களா சீமான். இது வரைக்கும் பேசின விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லி நான் வந்து டிஎம்கேவோட கொத்துஸ்தான் அப்படின்றத நிரூபிக்கிறாரு. இதில் சீமானும் அவர் தம்பி சாட்டை துறைமுருகனும் பெண்களுக்கு எதிராக பேசினா தவறுன்னு சொல்லிட்டு ஏதாவது கருத்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சம்மந்தமில்லாத அவங்களை இழுக்கிறீங்களாடாப்பா, அதுக்காக ஒரு குரல் கொடுக்கலாம்ல. ஆனால் இந்த சைமன் ஒட்டு மொத்தமாக நான் இனிமேல் விஜய்க்கு என்ன ஒரு வார்த்தை கூட நான் வந்து நல்லது செஞ்சாலும் சரி, சட்டத்தை செஞ்சாலும் சொல்ல மாட்டேன்னு முடிவு கட்டிட்டு இருக்காப்புல. உங்களுக்கு முடிவில்லை, பாடியே கட்டிட்டாங்க, பார்த்துக்கணி. இதில் வீடியோட இறுதி பக்கத்தில் ஆதவ அர்ஜுனா பேசிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களின் குரலாகவும் என் குரலாகவும் நினச்சிக்கோங்க. என்ன அப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலமும் நேரமும் எப்படி திரும்புதுன்னு பார்த்தீங்களா? அதாவது கொண்டு போய் 2 மணி நேரம் டாய்லெட்டில் உட்கார வச்சிருச்சு. டாய்லெட் புரட்சியாளர் அப்படின்னு சொல்ல வச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கேடுகாலன்னு பார்த்துக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். கேடுகாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிமேல் அடங்காமல் இருந்தால் நீங்கள் வந்து திரும்பவும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழக ஆட்சி செய்யும் அந்த குற்றங்களை சுட்டி காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தனி மனிதனை நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆரம்பிச்சுட்டு திருப்பி விஜய் அவர்கள் சொன்னார், அது ஒரிஜினா சொன்னார், இந்த பக்கம் நிர்மல்குமார்னு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா யார் ஆரம்பித்தது, யார் ஆரம்பிச்சுட்டே இருக்கிறது? அதான் உங்கள் அமைச்சர், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க குடும்பத்துக்குலாம் சேர்த்தே சொல்லிடுவோம். அதாவது திராவிட குடும்பத்துக்கு ஆர்எஸ் பாரதி தான் சொல்லிட்டாரப்பா, நாங்கள் 40 வருஷம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லி. இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா? மக்களே, இவங்க 40-50 வருஷம், அதாவது 70 வருஷமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இவங்க வந்து இப்படித்தான், உங்கள் குடும்பம் இப்படித்தான், உங்கள் கட்சி அதாவது திராவிட கழகம் இப்படி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் கைவண்ணத்தை திரும்ப திரும்ப காட்டுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.